வணக்கம். அரசியலில் எது சரி அப்படின்றது என்னைக்குமே புரியாத விடையான ஒரு விஷயமா இருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு இன்றைய ஆட்சி வரை ஏதோ ஒரு எல்லா அரசு மேலயும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செஞ்சிருக்கு. அன்றைய காலத்தில் முதல்ல இருந்த அரசியல் தலைவர் முதல் இன்று வரை எல்லா தலைவர்கள் மீதையும் ஏதோ ஒரு மக்களுக்கு அதிருப்தி இருக்கத்தான் செய்திருக்கிறது. நம்ம என்ன யோசிக்கலாம்? எதை யோசிச்சா சரியா இருக்கும்? அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய பேர் தலைவர் சொல்லுவாங்க. ம் அண்ணா, காமராஜர், அதுக்கடுத்து எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, இன்றைய இருக்கும் அரசு அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு. எல்லாத்தையுமே ஏதோ எல்லா தலைவரும் குறை சொல்லாத ஆட்கள் இல்லவே இல்ல. அவங்க என்னதான் நலத்திட்டங்கள் செய்திருந்தாலும், நல்லது செய்திருந்தாலும், மக்களுக்கு சேவை செய்திருந்தாலும், யாருமே இந்த தலைவர் எந்த தலைவரையும் குறை சொல்லாத மனிதர்ன்றது இல்லவே இல்ல. சாதாரணமாவே மனிதர்களுக்கு எதையும் குறை சொல்றதுன்றது இயல்பா ஒட்டி பிறந்த ஒண்ணுன்னே சொல்லலாம். எதையுமே நிறைய சொல்றாங்களோ இல்லையோ, குறை சொல்றதுக்கு எல்லா மனுஷனுக்கும் ஈஸியா வரும். நம்ம என்ன யோசிக்கலாம், என்ன யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒரு ஒரு குடும்பம் மாரி வச்சுக்கலாங்க. ஒரு பிள்ளைக இருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா, அவங்க ஊனமுற்றவங்களா இருப்பாங்க அப்பா, அம்மா. அல்லது எவ்வளவு சாதாரண இயல்பான மனிதரா இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த பிள்ளைக உடனே, "எங்க அப்பாட்ட சொல்றேன் பார், எங்க அம்மாட்ட சொல்றேன் பார்" அப்படின்னுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு அப்பான்னா அம்மான்னா, அப்பான்னா ஒரு தைரியம். அது இயல்பாவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஏன்னா, அவங்க அப்பா, அம்மாலாம் பயங்கரமா சைனால போய் பாக்ஸிங்கு, குக்கு கி கராத்தே, கும்பு இப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பயங்கரமான பெரிய ஃபைட்டிஸ்ட்டா, கராத்தே மாஸ்டரா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல. ஆனா, இயல்பா ஒரு மனிதர்களுக்கு இருக்கிற மனசுல இருக்கிற ஒரு எண்ணம் எல்லா பிள்ளைகளுக்குமே. அவங்க கண்ணு தெரியாதவங்களா கூட இருப்பாங்க அம்மா, அப்பா. ஆனா, இந்த பிள்ளைக என்ன சொல்லுவாங்க, "எங்க அம்மாட்ட சொல்றேன் பார், எங்க அப்பாட்ட சொல்றேன் பார்" அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, தனக்கு இருக்கிறவங்க தான் யார நம்பி இருக்கோமோ, தாய், தந்தை இருக்காங்க எனக்கு பின்னாடி ஒரு பலம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மனிதர்களுடைய இயற்கையான குணம். அதன் அடிப்படையில தான் கிட்டத்தட்ட இன்று இருக்கிற அரசு வரைக்கும் எல்லா அரசுகளும் சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த எல்லாருமே சுதந்திரத்துக்கு போராடினதும் சரி. இந்த தலைவர் நல்லா போல்டானவங்க, தைரியமானவங்க. பெத்த பிள்ளைக எப்படி தாய் தகப்பன பெரிய பலமா நினைக்கிறாங்களோ, பலசாலியா நினைக்கிறாங்களோ இயல்பா, அதுபோல நம்மளை ஆள்பவர்களும் பலசாலியாக இருக்க வேண்டும். எதையும் எதிர்த்து மாநிலத்துக்காகவோ, மக்களுக்காகவோ எதுவும் ஒண்ணா விட்டு குடுக்காம சண்டை போடுற மாரி குணம் இருக்கிறவங்க இருக்கணும். அப்படின்றது மனிதர்கள் இயல்பா நினைக்கிற விஷயம். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருந்தாங்க. இவங்க நல்லா சண்டை போடுறாங்களா? அவங்க நல்லா சண்டை போடுறாங்களா மாநிலத்துக்காக? இவங்க நல்லா மாநிலத்த விட்டு குடுக்காம இருக்காங்களா? அவங்க விட்டு குடுக்காம இருக்காங்களான்னு 2 திசையில மக்கள் குழப்பத்திலே இவங்க பரவால்ல, அவங்க பரவால்ல, இவங்க பரவால்ல அப்படின்ற மாரியே போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் எப்பொழுதுமே சரி எந்த தலைவரையும் மக்கள் இதுவரை குறை சொல்லாமல் இருந்ததே இல்லங்க. என்ன பண்ணாலும் சரிங்க. ஏதாவது ஒரு குறை சொல்றது அது மனிதனுடைய இயல்பு. ஒட்டி பிறந்த ஒண்ணுன்னே சொல்லலாம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இத்தனை ஆண்டுகள்ல நம்ம இந்த பெத்தவங்க, நம்மளுக்கு தலைவனா இருக்கிறவங்க, நம்மள வழிநடத்துறவங்க, தைரியமானவங்க எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல, சிம்பிளா ஒரு விஷயங்க. ஒருத்தரு
ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. பிடிக்கல. எல்லா இடமுமே வந்து பிடிக்கலங்க. அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போறாரு. அது பிடிக்கல. அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போறாரு. அது பிடிக்கல. அடுத்த இடத்துக்கு இப்படியே வந்து வாழ்க்கையில ஒரே இடத்துல நிரந்தரமா வேலை பார்க்காம ஏதோ ஒரு காரணத்திற்காக அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டே இருந்தாருன்னா, இவருக்கு ஏதாவது பலன் அளிக்குமா? அப்படின்ற கேள்விய யோசிக்கணும். எந்த பலனும் அளிக்காது. யாரா இருந்தாலும் சரி. 6 மாசத்துக்கு ஒரு கம்பெனி மாறிக்கிட்டே இருந்தா, தீபாவளி வருது, எதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியா இருந்தாலும், நிலைச்சு வேலை பார்க்காதவங்கன்னு ஒரு 2வது தடவ, 3வது தடவ, 4வது தடவையிலே வந்து பேரன் ஆயிரும். இவன் ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான்ப்பா, அப்படின்ட்டு ஒரு அவசர ஆத்திரம்னா, ஒரு உதவி கூட வேலை பார்க்குற இடத்துல, "அண்ணே வீட்டுக்கு முடியல, அவசரம், கஷ்டம்." ஏதோ ஒண்ணு வேலை பார்க்குற இடத்துல ஒரு உதவி கேட்கணும்னா கூட அவங்க செய்ய யோசிப்பாங்க. இது அன்றாட வாழ்க்கையில மனிதர்கள் சந்திக்கிற ஒரு விஷயம். சாட்ல மெசேஜ் பண்ற எல்லாருக்குமே நானு கொஞ்சம் கான்செப்ட்ட முடிச்சுட்டு, எல்லாரோடதையும் படிச்சு எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் நண்பர்களே. நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டே வாங்க. நான் மொத்தமா லாஸ்ட்ல படிச்சுட்டு ரிப்ளை பண்றேன். அப்ப ஒரு வேலை பார்க்குற இடத்துல யாருமே வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்காம மாத்தி, மாத்தி இன்னொரு இடம் இது சரியில்ல அது, அது சரியில்ல அது, அது சரியில்ல அதுன்னு போயிட்டே இருந்தால், அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு நஷ்டம் இல்லை. மாறி, மாறி குதிச்சு, குதிச்சு போயிட்டே இருக்காங்க. இவனுக்கு ஒரு கஷ்டம், ஒரு அவசரம். இந்த மாரி ஒரு சூழல்ல வந்து எந்த உதவியும் வேலை பார்க்குற இடத்துல கிடைக்காது. ஏன்னா, இவன் நிலையான மனுஷன் இல்லப்பா. மாறிக்கிட்டு திடீர்னு நம்மள்ட்ட உதவின்னு சொல்லி ஒரு இது பெருசா தொகை கிகை கேட்குறான். குடுத்தா இவன் 4 மாசத்துல வேற இடத்துக்கு ஓடி போயிருவான் அப்படின்னு நெனைப்பாங்க. அதுபோல தான். இப்ப நம்ம வந்து அரசு வந்து எந்த அரசா இருந்தாலும் சரிங்க. நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம்னா, அவங்க வந்து ஓரளவுக்கு 90% செஞ்சவங்க, 95% செய்றவங்கள, இந்த ஒரு 5% ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரிங்க. காமராஜர் காலம் தொட்டு அண்ணா காலம் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுலங்க. குறை சொல்லாதது ஏதாவது ஒரு குறை எல்லா தலைவர் மேலயும் அன்றைய தலைமுறை மக்கள் வந்து ஏதோ ஒரு குறை சொல்லியிருக்காங்க. மாத்தி வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாரிலாம் நடந்திருக்கு. ஆனா, இது இப்ப வந்து இந்தியாவிலேயே தமிழகம் வந்து நல்ல வளர்ந்த மாநிலம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, என்னைய பொறுத்தளவுக்கு இது இன்னும் பல மடங்கு நல்லா வந்து வந்திருக்க வேண்டிய மாநிலம். இன்னைக்கு மக்கள் வந்து இந்த சொல்றேன்ல, ஒரு இடத்துல ஒருத்தன் ஒழுங்கா வேலை பார்க்காம மாறி, மாறி வேலைக்கு போயிட்டே இருந்தான்னா, அவன் தான் பாதிக்கப்படுவான்னு. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது தைரியமான ஒரு தலைவன் வந்து நம்ம மாநிலத்தை ஆளணும்னு தேர்ந்தெடுத்துறோம். இன்னைக்கு 2 ஆப்ஷன், 3 ஆப்ஷன், 4 ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. நல்ல அனுபவமானவங்களையே நம்ம குறை சொல்றோம். மு வந்து பெரியார குறை சொல்றவன் இன்னைக்கு இருக்கான். அண்ணாவ குறை சொல்றவங்க இருக்காங்க. அண்ணாவிடமிருந்து அரசியல் கத்து வந்த எம்ஜிஆர குறை சொல்றவங்களும் இருக்காங்க. கலைஞரும் அதுலருந்து வந்தவங்க தான். குறை சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாமே 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் மக்கள் சேவையில் அனுபவமானவங்க. நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க. நல்லா எவ்வளவோ போராட்டங்கள் மக்களுக்காக, தமிழகத்துக்காகவும், மக்களுக்காகவும் போராடினவங்க. இவங்க ஆட்சி செய்யும்போதே வந்து, அதுல ஏதோ ஒரு குறை சொல்லும் மனிதர்கள், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், அல்லது கலைஞரா இருக்கட்டும், எல்லார் மேலயுமே தலைவர்கள் மேல ஏதோ ஒரு அதிருப்தி சொல்லாத மனிதர்கள் யாரும் இல்ல. ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த மாரி பார்த்தீங்கன்னா, 2 பேருன்னு இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் தான் அனுபவமான ஒருத்தர் இருக்காருன்னா, தமிழ்நாட்டுல வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து 4 1/2 வருஷத்துல பார்த்தோம். பெருசா வந்து எதுவுமே வந்து நெறையா இதுக்கு முன்னாடி ஆட்சியில 4 1/2 வருஷத்துல தமிழனின் நலன் சார்ந்த விஷயங்கள் பெருசா எதுவும் நடக்கல. அதுபோக தமிழனுக்கு அகைன்ஸ்டான எதிர்த்தரமான தமிழகத்திற்கு நலனுக்கு எதிரான நெறைய விஷயங்கள் வந்து மத்திய அரசுல நெறைய கோப்புகள் கையெழுத்திடப்பட்டது அவங்களுடைய ஆட்சியில தான். மக்கள் வந்து அதிருப்தி ஆகக்கூடாது. இன்னொருத்தவங்கள தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்ம யோசிக்கிறது என்னன்னா, ஒரு மாற்றம் தேவைன்னு யோசிக்கிறவங்க என்னன்னா, 95% ஒருத்தர் ஓகேங்க, பெட்டருங்க. ஒரு 5% அவர நம்ம சரி பண்ணிடலாம். அந்த 5%த்தையும் அவர்ட்ட நம்ம யாரா இருந்தாலும் சரிங்க. ஈஸியா சொல்லி, எங்களுக்கு இது தேவை அப்படின்னு நம்ம சொல்லி, அத சரி பண்ணிறது தான் புத்திசாலித்தனமா இருக்குமே ஒழிய, ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனுசரிச்சு ஒரே கம்பெனிலே வேலை பார்த்து லைஃப் ஓட்டிட்டோம்னா, நம்ம லைஃப் நல்லாருக்கும்.
10 கம்பெனி 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த குறை, அந்த குறை, இந்த குறை, அந்த குறைன்னு போயிட்டே இருந்தோம்னா, நம்மளுடைய லைஃப் தான் கஷ்டம். கம்பெனி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு நிறுவனம் நடத்துறவங்களுக்கு. அத விட பல மடங்கு ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு மாநிலத்தை எல்லா மக்கள் ஒரு 8,00,00,000 பேர் மக்கள் இருக்கோம் அப்டின்னா, எல்லாருக்கும் என்ன தேவைன்றத புரிஞ்சு அவங்க செய்றது. தானா புரிஞ்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்தவர்கள். இன்னைக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள்னா தமிழ்நாட்டுல ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. அண்ணன் மு.க. ஸ்டாலின் மட்டும் தான். இன்னொருத்தர் அனுபவத்த பத்தி 4 1/2 வருஷத்துல ஏற்கனவே பார்த்துட்டோம் போன ஆட்சியில. அப்போ இவ்வளவு அனுபவமானவங்கள் செய்றதிலே ஒரு 1% 2% ஏதோ குறை மக்களுக்கு சங்கடங்கள் இருக்குன்னு சொல்ல வந்தா, இப்ப புதுசா ஒருத்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுத்தா 100% குறை வருமே! அத எப்படி சரி பண்ணுவீங்க? இப்ப 5% ஒரு 2% 3% இந்த மாரி ஒரு அதிருப்தி, ஒரு சரியில்ல. ஏதோ ஒரு சின்ன குறை. நம்மளுக்கு இது இன்னும் செஞ்சா நல்லா இருக்குமேன்றத, அவருடைய நாலேட்ஜுக்கு கொண்டு போய் அத வாங்கிட்டோம்னா, நம்ம 100% பெட்டரா வாழ்ந்துட்டு போயிரலாம். இது ஈஸி. ஒருத்தருக்கு ஆனா அவனா ஒண்ணா நம்பர்லருந்து சொல்லி ஒருத்தர வந்து 100% ஒருத்தர உருவாக்குறது சாத்தியப்படுமா? அது நிச்சயமா என்னைய பொறுத்தளவுக்கு சாத்தியமில்லை. ஒரு எப்படி சொல்றது? ஒரு ரிஸ்க்கான விஷயத்த ஒருத்தவங்கள இன்னைக்கு சொன்னோம்னா, எடுக்க மாட்டாங்க. ஒரு ரிஸ்க்கு உயிருக்கு பாதகமான ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்த யாரையாவது "ஏய் இத செஞ்சு காட்டு பார்ப்போம்னா" ஒரு மனிதன் கூட செஞ்சு காட்ட தயாரா இருக்க மாட்டான். எந்த ரிஸ்க்கும் எடுக்க இன்றைய காலத்துல யாருமே கிடையாது. 8,00,00,000 பேர் எதுக்கு எந்த அனுபவமே இல்லாத ஒருத்தரை, அனுபவமானவரே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நம்மளுக்கு அதிருப்திகள் வருது. வரலாற்றுல இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல வர்றது. இன்றைய இருக்கிற அரசுன்னு சொல்ல வரல. இப்போ 40 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் அனுபவமானவங்களே வந்து 100% பெர்ஃபெக்ட்டா மக்களுடைய தேவைகளை சரி பண்ணி கரெக்ட்டா எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியலன்றது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். சுதந்திரத்துக்கு முன்னாடிலருந்து இல்ல, சுதந்திரத்துலருந்து இப்போ வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த சின்ன பிரச்சனைகள நம்ம வந்து அதிருப்தி ஆகலாம். எப்ப அதிருப்தி ஆகலாம்னா, ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடுங்க. பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி, அதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். அப்படி செயல் ஒரு அரசு செஞ்சுச்சுன்னா, அதிருப்தி ஆகலாம். தப்பே கிடையாது. அவங்கள அடுத்து உட்கார வச்சோம்னா, இன்னைக்கு இத செஞ்சவங்க, இன்னைக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு ரூ. 100 திருடுறவன விட்டோம்னா, அடுத்து ரூ. 1000 திருடுவான். ரூ. 1000 திருடுறவன விட்டோம்னா, அடுத்து ரூ. 1,00,000 திருடுவான். இது மாதிரி ஒரு தவறு செஞ்சவன் அடுத்து பெருசா செஞ்சுருவான்றதுக்காக மாற்றத்த கொண்டு வரலாம். அது உண்மையிலேயே அநீதியான விஷயம் தூத்துக்குடியில நடந்தது. அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது தவறே கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. ஒரு மக்களுக்கு வந்து ஏத்துக்கவே முடியாத, ஜீரணிக்க முடியாத விஷயங்கள ஒரு ஆட்சியில நடக்குதுன்னா, அவங்கள மாத்தணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறது தவறில்ல. அதுக்கு இந்த மாரி ஒரு பெருசா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதிருப்தியோ, ஒரு கோவமோ மக்களுக்கு அரசு மேல கோவமோ வந்துச்சுன்னா, அவங்க உண்மையிலேயே வந்து மாத்தணும்னு நினைக்கிறதுல தவறு கிடையாது. ஆனா, எந்த பிரச்சனையும் இல்லங்க. இந்த 1% சொல்றோம்ல, 1%, 1 1/2%, 2%க்குள்ள ஏதோ ஒரு எல்லாரும் கம்ஃபோர்ட் ஆகலங்க. அப்படின்னு தோன்றது ஒரு 5%க்குள்ளன்னு கூட வச்சுக்கலாம். இதற்கு என்ன பண்ணலாம்னா, சிறப்பா அரசு நடத்துறாங்க. ஆனா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு சரியில்லங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒட்டுமொத்தமா 100% ரிஸ்க்கு 5% பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு 100% வேற ஒருத்தவங்கள கொண்டு வர்றதோ, அல்லது புதுசா ஒருத்தர கொண்டு வர்றதோ, இது தீர்வாகுமா அப்படின்னா, என்னுடைய பார்வையில இது தீர்வு கிடையாதுங்க. அவங்கள வந்து இ ஒரு மக்கள் 95% பேர் கம்ஃபோர்ட்டா ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாமே செய்றாங்க. ஒரு 5% ஏதோ ஒரு குறை ஒவ்வொரு தொகுதிக்கு வேற வேற மாரி மாறும். ஒவ்வொரு மக்களுக்கும் வேற வேற மாரி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் மாறலாம். இதை ஏன் கொண்டு போயி இந்த குறைய எனக்கு சரி பண்ணி குடுங்கன்னு சேர்த்து சரி பண்ணிட்டு 100% நம்ம பெர்ஃபெக்ட்டா வாழ நினைக்கக் கூடாது. 5% பிரச்சனைக்காக 100% டோட்டலா ஒண்ணுமே தெரியாத புதுசா ஒருத்தவங்கள வந்து ஆனா ஆவன்னால சொல்லிக் குடுத்து, எப்படி வந்து ஒருத்தன் எந்த ஒரு உயிருக்கு ஆபத்தான விஷயத்தையும் ரிஸ்க் எடுன்னா எடுக்க மாட்டான். எதுக்கு 7,00,00,000, 8,00,00,000 பேர் ஸ்ட்ரென்த் ரிஸ்க் எடுக்க நினைக்கணும். இது வந்து யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் வெளியில் இப்படி ஒரு
கட்டுக்கதை உருவாகிக் கொண்டிருக்கிறது. மக்கள் அதிருப்தியா இருக்காங்க. இது வாய்ப்பில்ல. அதாவது யாருமே வந்து இந்த சின்ன விஷயத்த வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல கொண்டு போயிரலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஒரு ஊர் இருக்கீங்க. உங்க ஊருக்குள்ள ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து இந்த அரசு எல்லாமே எல்லாருக்கும் செய்யுது. எங்களுக்கு இத செய்யல. இத செஞ்சா நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு இல்லங்க. அவங்கனால ஒரு முதல்வருக்கு கூட இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ வந்துருச்சுங்க. முதல்வருக்கு தொலைபேசி நம்பர் இருக்கு. 1100ன்ற ஒரு நம்பர்ல ஃபோன் பண்ணா, உங்களுடைய தேவை என்னவோ, என்ன குறையோ அத சொல்லலாம். அது முதல்வர் பார்வைக்கு போகும். இல்லாட்டி இருக்கவே இருக்குங்க பழைய காலத்து டெக்னிக். யாரையும் நம்பாதவங்க, ஒரு கடிதாசி, லெட்டரு முடிஞ்சு போச்சு. ரிஜிஸ்டர் போஸ்ட்ல எங்க ஊருக்கு இத செஞ்சு குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். வேல முடிஞ்சுச்சு. எல்லாமே வந்து இந்த மாரி குறைகளை சரி பண்ணிட்டு, நல்லபடியா வந்து 100% நல்லா வாழ்றதுக்கு ஈஸியான வழிய விட்டுட்டு, ஒட்டுமொத்தமா உல்டாவா போறதுன்றது வந்து நாட்ல யாருமே செய்ய மாட்டாங்க. செஞ்சால் அது வந்து பாதிப்பு தான். நம்மளுக்கு தான் பாதிப்பு. வேற யாரும் கொண்டு வந்தா அவன் ஒண்ணாம் நம்பர்லருந்து ஆரம்பிச்சு 5 வருஷம் முடியறதுக்குள்ள அவன் 50% கூட வர்றதுக்குள்ள ஒரு 20% 25% கூட எதையும் கத்துக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடி போயிரும். இப்ப 5 வருஷம் வந்து யாருடைய நலன் பாதிக்குது? நம்ம நலன் தான் பாதிக்குது. ஆக என்னை பொறுத்த அளவுக்கு பெரிய ஒரு கொடூரமான செயல், ஒரு பயங்கரமான அநீதி மாநிலத்துக்குள்ள நடந்துருச்சு அப்படின்னு வந்து மக்கள் வந்து அது தவறுன்னு நெனச்சு அடுத்தவங்கள மாத்த நெனச்சால், அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கு. நான் தான் சொன்னேன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நம்ம பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அது போக நீட் மசோதால கையெழுத்து போட்டது, வேளாண் மசோதால கையெழுத்து போட்டது, உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டது. அவங்கலாம் வந்து மக்கள் நலனை யோசிக்காம, தன் நலனை யோசிச்சு இந்த மாரி அநீதிகள்லாம் நடந்திருக்கு. யாரோ ஏதோ ஒரு எஜமானுக்கு இவங்க விசுவாசமா இருக்கிறதுக்காக, மக்கள் மேல துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தப்பட்டது. அவங்கள கண்டிப்பான முறையில மாத்தணுன்றது மக்கள் வாக்க மாத்தி அளிச்சு, அடுத்தவங்க அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள கொண்டு வந்து முழுக்க, முழுக்க நியாயமான விஷயம். இந்த விஜய் எல்லாம் சொல்றாங்கங்க. ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்து என்ன பண்றோம், ஆதி காலத்துலருந்து சுதந்திரத்துலருந்து இப்போ வரைக்கும், எல்லாருமே எல்லா தலைவர்கள் மேலயும், முதலமைச்சரா இருந்தவங்க மேலயும் ஏதோ ஒரு அதிருப்தி. அதிருப்தியானது எல்லாமே 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் அனுபவமானவங்க. அனுபவமானவங்கனாலே 100% மக்களை திருப்திகரமா அவங்க நெனைக்கிற மாதிரி எல்லாமே செய்ய முடியல. ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் வந்து எப்படி இத செய்ய முடியும்? இது சாத்தியமா? அப்படின்னா, இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க 80 வயசு, 90 வயசு ஆனாலும் சரிங்க. 25 வயசு, 30 வயசுக்கு மேல கூட வச்சுக்கங்க. கண்டிப்பா நான் யோசிக்கிற மாரி தான் யோசிப்பாங்க. இந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. இது எதன் அடிப்படையில போயிட்டு இருக்குன்னா, மத்தியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள் அதிருப்தியில இருக்காங்கன்னு அவங்களா கிளப்பி விட்டுருவாங்க. இவங்களுக்கு இவ்வளோ வாக்கு பெர்சன்ட் வரும்னு இவங்களா கிளப்பி விட்டுருவாங்க. இவருக்கு இவ்வளோ வாக்கு பெர்சன்ட் இருக்குன்னு சொல்லி இவங்களா கிளப்பி விட்டுருவாங்க. எல்லாத்தையும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஞானேஷ்குமார்ன்னு ஒரு நல்ல மனிதர் இருக்காரு. இதெல்லாம் முன்னாடி கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க 1 வருஷம், 2 வருஷமா. கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்து, ஆனா மக்கள் வாக்களிக்கிறதுல இப்போ இன்றைய நிலைமையில வந்து எந்த இதுவும் வந்து அரசியலில் நடக்கிறது இல்ல. அதுதான் பெரிய அநியாயம், அக்கிரமம், பயங்கரமான கொடூரமான செயல்ன்னு கூட சொல்லலாங்க. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள்னே சொல்லலாம். மக்கள்லாம் முடிவெடுக்க வேண்டியதில்ல. இவங்களா கிளப்பி விட்டுருவாங்க. தாவேகாவா இத்தன பெர்சன்ட் அவருக்கு வரும் அப்படின்னு இவங்களா கிளப்பி 1 வருஷம், 2 வருஷமா எவன விட்டாவது பேச விடுறது. அது போக வந்து முன்னாடி இருந்த ஆட்சி பண்ணவர் ஒட்டுமொத்தமா மக்கள் வேணான்னு தூக்கி போட்டவருக்கு இத்தன பெர்சன்ட் இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுவாய்ங்க. அதுபோக வந்து அவிங்களுக்கு எவ்வளோ பெர்சன்ட்னே ஒரு கணக்கு அவிங்களா போட்டு வச்சுருவாய்ங்க. இது எல்லாமே வந்து மிஷின்ல செட் பண்ணிட்டு மக்கள் யாருமே கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டே போட்டுருக்க மாட்டாங்க. ஆனா அவிங்க வாயில வருஷ கணக்குல வந்து வடை சுட்டுக்கிட்டே இருக்காய்ங்கல்ல. இவருக்கு இத்தன, இவருக்கு இத்தன, இவருக்கு இத்தனன்னு. அத்தனையும் ஒண்ணா சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பருப்பு அவன்ட்ட இருக்கு. அத வந்து ஆட்டுற கிரைண்டர் இவர்ட்ட இருக்கு. எண்ணெய் சட்டி அவர்ட்ட இருக்கு. 3 பேரும் சேர்ந்து சுட்டோம். வடை வந்துருச்சுன்னு சொல்லிருவாய்ங்க. இது மிகவும் கொடூரமான, அநீதியான விஷயம். மக்கள் வந்து நீ அமுக்குன பட்டனு, நீ போட்ட ஓட்டு எதுவுமே வந்து எந்த கவுண்டிங்லயும் வரப்போறதே இல்ல. அவங்க கவுண்ட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த பூத்ல இத்தனாயிரம் ஓட்ல நாங்க ஜெயிச்சுருவோம். இந்த பூத்ல இத்தனாயிரம் ஓட்ல நாங்க ஜெயிச்சுருவோம். இது மிக கொடுமையிலும் கொடுமையா போயிட்டு இருக்கு. ஆனால்
நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்கள் தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தாய், தந்தை வந்து எவ்வளவு வந்து கம்பீரமானவங்களா படுறாங்களோ, அதுபோல ஒரு கம்பீரமான மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சர் தான் இருந்தா தான் மக்களுக்கு நல்லது. சும்மா வந்து ஒரு சாதாரண ஒரு தள்ளு முள்ளுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ள போய் கதவ அடைச்சுட்டு நாள் கணக்குல தொறக்காதவங்க, ஒருத்தன் ஆளாளுக்கு இங்கருந்து வடநாட்டுக்கே ஒருத்தன் ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு கோர்ட்லலாம் போயிட்டு உலகத்திலேயே அரசியல் கட்சியில இதுவரைக்கும் எவனும் சொன்னதில்லங்க. ஏங்க நான் பேசின பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஆளே கிடையாது. என் பேச்செல்லாம் ஒண்ணும் எடுத்துக்கிறாதீங்க எஜமான்னு சொல்லிட்டு நீதியரசர்ட்ட போய் சொல்றேன் ஒருத்தன். நான்லாம் வந்து மனுஷனே கிடையாது. என்னைய வந்து அவ்வளோ பெருசா ஒர்த்து கிடையாது. என்னைய அப்படி நெனச்சுக்காதீங்க. பெரிய ஆளா நெனைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றான். ஒருத்தன் போனவன் எங்க போனான்னே தெரியல. இதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர் தான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லன்னு உலகத்திலேயே இதுவரைக்கும் அரசியல் கட்சி தலைவர் எந்த அரசியல் கட்சியிலும் சொல்லாத ஒரு விஷயம். மாவட்ட செயலாளர புடிச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அவன் தான் எல்லா பொறுப்பும் அவன தூக்கி உள்ள போடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன்லாம் ஓடி போனவன் என்னானான்னே தெரியல. இவைங்கெல்லாம் வந்து அதாவது ஒரு காலத்துல வந்து சினிமா ஷூட்டிங்ன்றது தனியா நடந்துச்சு. இப்ப என்னன்னா பொதுமக்கள் முன்னாடியே ஷூட்டிங் நடத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இவைங்கெல்லாம் வந்து இந்த போட்டு இப்போ இவைங்க பேசுற ஃபுல்லாவே ஷூட்டிங்ன்னு நெனச்சுட்டு பேசிட்டே இருக்காய்ங்க. இயல்பு வாழ்க்கை வேற, கனவு உலகம் வேற. கனவு உலகத்திலேயே வாழ்றாய்ங்க. இந்த ஒரு படத்துல வந்து சூர்யா படத்துல சொல்லுவாங்க. "உன் காலு தரையிலேயே நிக்கல. நீ நில்லு அப்புறம் வந்து சொல்லுன்னு." நீ வந்து உன்னுடைய ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு மாவட்டத்துல நடந்த ஒரு சாதாரண ஒரு கூட்டம். ஒரு கூட்டத்துல நடந்த ஒரு பிரச்சனையே டீல் பண்ண முடியாத நீ வந்து மாநிலத்துல என்னத்த பண்ண முடியும்? ஒரு மாவட்ட லெவல்லாம் கூடல்லாம் இல்லங்க. ஒரு சாதாரண ஒரு கூட்டம். கூட்டத்துல நடந்த பிரச்சனைய தீர்க்க முடியாம, நான் நாட்டு மக்கள தலைகீழா மாத்த வரேன்னா, அதான் நம்ம சொல்றோம். 30 வருஷம், 40 வருஷம் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இங்க முதலமைச்சரா இருந்து பண்ணியே மக்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதிருப்தி இருக்கு. ஒண்ணுமே இல்லாம வந்து நீ எல்லாம் 100% அதிருப்திய குடுத்தேன்னா, நாடு என்னத்துக்கு ஆகும்? கிட்டத்தட்ட இது வந்து 75 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வந்த வளர்ச்சி. சும்மாலாம் ஒரு நாள்லலாம் வளர்ச்சி வரல. அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா முதல்வர்களுமே இதுவரைக்கும் முதலமைச்சரா முக்கால்வாசி வந்து தமிழகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்துல மக்களுக்கு சேவை பண்ணதுனால தான் தமிழகம் வளர்ந்துச்சு. அதுல அதிக பங்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்களிப்பு தான் முழுக்க முழுக்க தமிழகத்தை வளர்த்துச்சுன்னே சொல்லலாம். வேற இதுல மாற்று கருத்தே இல்ல. வரலாற்ற படிங்க. நம்மலாம் சும்மா வந்து அடிச்சு விட்டு போறோம்லாம் நெனச்சுறாதீங்க. வரலாற்றை படித்து பாருங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டுக்கு என்னலாம் செஞ்சுச்சு. பெரியார், அண்ணா காலத்தில் இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் படிச்சு பாருங்க. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம். ஒருத்தனுக்கு விளையாட்டுத்தனமா ஒரு கண்ண மூடிட்டு வந்து கீழ குழியில விழுகுற மாரி, ஒருத்தனுக்கு வாய்ப்பெல்லாம் குடுக்குறதுக்கு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். 30 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா, 100% யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆள் பிரச்சனை இல்ல. 8,00,00,000 7,00,00,000 பேருக்கு மேல 8,00,00,000 வரைக்கும் நம்ம மக்கள் தொகை. எதுக்கு அவன் அரசியல் பழகுறதுக்கு நம்ம தான் கிடைச்சோமா? நீ வந்து தொழில் பழகுறதுக்கு, நீ ராஜபோகமா வந்து மரியாதையா, நீ வந்து ஒரு அது என்ன பண்ண? பதவி சுகத்திற்காகவும், பதவி மோகத்திற்காகவும், நீ வந்து ஆதாயம் அடைஞ்சு, நீ வந்து ஒரு பதவி பதவி மேல இருக்க ஒரு மோகம்னே சொல்லலாம். நீ பதவி வெறி புடிச்சு நீ அலையறதுக்கு, நாங்க எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும்? நீ ஒரு வேலைய பழகுறதுக்கு, நாங்க எதுக்கு 8,00,00,000 பேர் ரிஸ்க் எடுக்கணும்? அது 8,00,00,000 பேரும் சம்மந்தப்பட்ட வேல. நீ வந்து வேற எதுல ரிஸ்க் எடுத்தனாலும் போயிட்டு போன்னு விட்டுருவோம். இது பொதுமக்கள் சார்ந்த விஷயம். இதை யாரும் ஆதரிக்க வாய்ப்பில்லை. ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி எங்கிட்டாவது பொருளைய கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இதுவரை வளர்ச்சி அடைந்த முழுக்க முழுக்க மக்கள் தமிழகம் வளர்ந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம், இன்னைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு. ஏதாவது சின்ன சின்ன குறைகள் எங்காவது இருப்பவர்கள், ஏதோ ஒரு ரூபத்துல அத சரி பண்ணிக்கிறது தான் பெட்டரா இருக்குமே ஒழிய, என்னைக்குமே அம்மா, அப்பாவ மாத்த முடியாது. நல்ல அப்பா, அம்மாங்க. புரிஞ்சுங்களா? அருமையான தாய், தந்தை ஸ்தானம் தான் மாநிலத்தை ஆள்றவங்க. நம்ம மாநிலத்த நல்லா வந்து நம்மளுக்கு ஒண்ணுன்னா இன்னைக்கு போராடுறது, குரல் குடுக்குறது, தமிழக மக்களுக்கு இப்போ வந்து இந்த இந்த இப்ப 4 1/2 வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையான திட்டங்கள் மக்களுக்கு. இது போல நல்ல அரசெல்லாம் இதுவரைக்கும் அமைஞ்சதே கிடையாது.
திருட்டு கணக்கு பல பேர் சொல்லிட்டு இருக்காய்ங்க. அந்த 10 சேர்த்தா, இந்த 5 சேர்த்தா, இந்த இங்கிட்டு ஒரு 8 சேர்த்தா, மொத்தத்துல நாங்க 48 அப்படின்லாம் ஃப்ராடுத்தனம் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து ஃப்ராடுகள் இருக்காய்ங்க. அது ஃப்ராடு கணக்கு ஊரெல்லாம் பரப்பிக்கிட்டே இருக்காய்ங்க. எவன் பேச்சையும் நம்பாதீங்க. திருட்டு பயலுக பேச்ச. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இன்னைக்கு இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதுல அனுபவம் வாய்ந்த தலைவர். மக்களுக்கு சேவை செய்யும் ஒரே தலைவர். அவரை அடுத்த முறை ஆட்சிக்கு கொண்டு வருவதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா, தமிழகம் இன்னும் வளர்ச்சி அடையணும், நல்லா போகணும். பெட்டர் சாய்ஸ் அப்படின்ற ஒண்ணு வந்து என்னை பொறுத்தளவுக்கு தவறான விஷயம். வேலையா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு படத்துல ஜானி படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். "ஒண்ண விட ஒண்ணு சிறப்பா வந்து பார்க்கும்போது தெரியும்." அப்படியே வந்து பெட்டர் சாய்ஸ் தேடிட்டு போனா, மொத்தத்துல உருப்படவே முடியாது. ஒண்ணுக்கு ஆகாம போயிருவோம். இதுவரை வந்து 2 பக்கமும் ஈக்குவல் ஒரு தலைவர்களா சொல்லப்படும் 2 பேர் இருந்தாங்க. அதுல வந்து இவங்களா, அவங்களான்னு மக்கள் குழப்பத்துல இருந்ததுக்கு, ஏதோ ஒரு காரணம் கூட கொஞ்சம் சரி ஓகேன்னு சொல்லிடலாங்க. இப்ப இருப்பது ஒரே ஒரு தலைவர். பொக்கிஷமா அவர பாதுகாக்கணுன்றது தான் என்னுடையது. அவர் பின்னால் நிற்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழக வளர்ச்சிக்கு நல்லது. தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கும் அவர் பின்னால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நிற்பது தான். இனிமேல் பெட்டர் சாய்ஸ் தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. "உன்ன விட இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு" சொல்லுவாங்க. அதனால தான் இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு சொல்லி மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தது தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு இப்ப வளர்ந்திருக்கதே என்னைய கேட்டா கம்மி தான் சொல்லுவேன். இத விட 2 மடங்கு, 3 மடங்கா நல்லா வந்து வந்திருக்க வேண்டிய தமிழகம் மக்கள் இந்த மாரி குழப்பி விட்டுருவாய்ங்க. அங்கிட்டு இருந்து, இங்கிட்டு இருந்து அது சரியில்ல, இது சரியில்ல. புரளிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இந்த புரளிய கிளப்பி விடுறதுக்கு இப்பல்லாம் வந்து மத்தியில 24 ஹவர்ஸ் வேலையாவே செய்றாய்ங்கங்க. 24 மணி நேரம் சேவையா ஏதாவது ஒண்ணு இங்கிட்டு 10% இருக்கு. இந்த அவருக்கு அது இருக்கு. இவருக்கு இத்தன பெர்சென்ட் இருக்கு. இவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. அவருக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கு. எல்லா ஆதரவும் சரியா போச்சு. நாங்க ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடியே வந்து அடிச்சு வச்சுருவாய்ங்க. இத்தனாயிரம் வாக்குல ஜெயிக்கிறோம்னு சொல்லி. இந்த மாரி ஒரு ஃப்ராடு பயலுகளெல்லாம் எதிர்த்து தமிழகத்தை காக்க வேணும்னா, எல்லா பயலும் தமிழ்நாட்ட ஆட்டைய போட பார்க்கிறான். இப்ப முக்கால்வாசி உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியல. தமிழ்நாட்டுல நம்ம வரியா குடுக்குற மத்தியில குடுக்குற காச வட மாநிலத்தில முக்கால்வாசி நம்மளுக்கு திரும்ப வர்றதில்ல. வட மாநிலத்த அத வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இவைங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் வரி அல்ல. மொத்தமா இவைங்க காச ஃபுல்லா மொத்தமா இவைங்க உட்காந்து கஜானாவ ஃபுல்லா காலி பண்ணி மக்கள ஃபுல்லா ஒண்ணுக்காக பண்ணணும்டா. அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் மத்தியிலிருந்து பிரான்ச் ஆஃபீஸா யாராவது ஒருத்தன நம்பிற மாட்டானா? இளைஞர்கள் அவன நம்புனா பரவால்ல. இவர நம்பிட்டாங்கன்னா பரவால்ல. இல்ல எல்லாமே இவங்கலாம் நம்புறாங்க நம்ம பொருளைய கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்போம். மொத்தமா வந்து நம்மளே வந்து வாக்க செட் பண்ணி, இவரு, அவரு எல்லாமே சேர்ந்துச்சு எங்களுக்கு நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஃப்ராடு டுபாக்கூர் வேல பார்த்துருவோம்ன்னு சொல்லி செயல்பட்டுட்டு இருக்காங்க. மக்கள் உஷாரா இருங்க. எப்பயுமே இனிமேல் இப்போதைக்கு இருக்கும் ஒரே தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம். எந்த அதிருப்தி இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல தெரிவிச்சு, உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சரி பண்ண வேண்டியத சரி பண்ணிக்கிறது தான் என்னைய பொறுத்தளவுக்கு பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். அதிருப்தியை போக்குவோம். 100% சந்தோஷமாக ஒரே பாதையில் செல்வோம். இனிமேல் தமிழ்நாட்டில் பெட்டர் சாய்ஸ் தேடணுன்ற ஒரு விஷயம் இனிமேல் இல்லாமல் போகட்டும். நன்றி. வணக்கம். சகோதரர்கள் மெசேஜ் போட்டிருக்கீங்க. வணக்கம் தல. வணக்கம் பிரதர். வணக்கம் தல போட்டிருக்கவரு சிவக்குமார். வணக்கம். கருப்புசாமி. ஹாய். ஹலோ பிரதர். கருப்புசாமி ஹாய் சொல்லியிருக்காரு. ஹலோ பிரதர். இரவு வணக்கம். இன்னொருத்தரு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. ரோஹித் டிராவல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்ல. ஒரு நண்பர் வந்து உற்சாக பணத்தை பத்தி பதிவிட்டிருக்காரு. நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த பழக்கம் இல்லங்க. சுத்தமாக இல்லை. நம்மளுக்கும் உற்சாக பணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. மக்கள் சேவையில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து சுயநினைவை இழக்கும் எந்த பொருளையும் உபயோகப்படுத்துவது கிடையாது. பொதுமக்களுக்கு சேவை செய்யும், பொதுமக்கள் நலனுக்கு பாடுபடும் என்னை போன்றோர் யாரும் நிச்சயமாக பொதுமக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் யாரும் தன்னிலை மறக்கும் எதையும் அருந்துவதோ, உண்ணுவதோ கிடையாது.
ஓகே நண்பர்களே. அதான் திரும்பவும் சொல்ல வரோம். எல்லாரும் மெசேஜையும் படிச்சாச்சு. எதுவும் விட்டு போயிருந்தா விட்டு போல. ரோஹித் டிராவல்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் வந்த மெசேஜ் எல்லாம். ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லாம எந்த மாற்றத்தையும் எப்பொழுதும் யோசிப்பது தவறான முடிவாகும். அது நம்மளுக்கு தவறாக போய்விடும். அனைவர் நலனிற்கும். அதான் சொன்னேன் தூத்துக்குடி சிப்பாய் துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. ஒரு காலத்துல நெறையா நகை போட்டு வந்தாங்கலாம் அதிருப்தியாகி மக்கள் மாத்தி வாக்களிச்சாங்க. நாங்கலாம் வறுமையில இருக்கோம். இப்படி கிலோ கணக்குல நகைய போட்டு வந்து நிக்கிறீங்களேன்னு. இந்த மாரி ஒரு அதிருப்திக்கு நல்லா பெருசா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கணும். அது போல தான் நான் சொல்ல வரேன். வேற மத்தபடியெல்லாம் வந்து சரி பண்ணி, நம்மளை ஆள்பவரை இதெல்லாம் குறை இருக்குங்க, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இதையும் சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் நைஸா. அது நேக்கா வந்து நம்மளுடைய தேவைகள பெற்றுட்டு போறது தான் நல்லா இருக்குமே ஒழிய, புதுசு புதுசா ஒருத்தவங்கள கொண்டு வந்து உட்கார்ந்தா அவங்க ரிலாக்ஸ் ஆகுறதுக்கே எவ்வளோ நாட்கள் ஆயிரும், வருஷங்கள் ஆயிரும். அவங்க பழகுறதுக்கு நம்ம தான் கிடைச்சோமா? ஒருத்தவங்க வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்கள்ட்ட நம்மளுடைய தேவையை நல்லா சிறப்பா ஆட்சி பண்றவங்கட்ட, அண்ணன் மு.க. ஸ்டாலின்லாம் வந்து உண்மையிலேயே வந்து உடனே ரியாக்ட் பண்ணுவாரு. எங்க ஊருங்க, எங்க கிராமங்க, இந்த ஊருங்க, எங்களுக்கு இந்த இது மட்டும் கொஞ்சம் பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லாருக்குன்னு, அடுத்த செகண்ட் உடனே பண்ணி தரும் ஒரு குணம் கொண்டவர் இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. என்னை பொறுத்தவரை பெட்டர் சாய்ஸ். அரசு மாற்றத்திற்கு சிந்திப்பது மாபெரும் தவறாக போகும். எல்லா தலைவர்கள் மேலயும் இதுல எப்பயுமே வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு சின்ன சின்ன குறைகள், அதிருப்திகள் எல்லா மக்களுக்குமே ஏதோ ஒரு ரூபத்துல 1%, 2% ஏதோ ஒரு காரணத்திற்காக இருக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அத அவர்களிடமே சொல்லி செய்து செல்வோம். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது வந்து ஒட்டுமொத்தமா ஒரு 2% பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு 100% தலைவலிய கொண்டு வந்த கதையா ஆயிறக்கூடாது. இனிமேல் தமிழகத்தில் இன்று இருக்கும் ஒரே சிறப்பான, அனுபவமான, முற்போக்கு சிந்தனை உடைய ஏழைகளுக்கு நிச்சயமாக ஏழைகள், அடித்தட்டு மக்கள் அனைவரையும் நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சிந்திச்சு செயல்படுற ஒரே அரசு அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசை 100% அனைவரும் ஆதரிப்போம். 234 தொகுதியும் வரும் தேர்தலில் எத்தனை பிராடு பயலுக, எத்தனை பித்தலாட்டம் பண்ணாலும் அத வந்து அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களோ, சட்ட வல்லுநர்கள் அவங்க சந்திச்சுக்கிருவாங்க. பொதுமக்கள் எல்லாரும் ஒரு அணியில் நிற்போம். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு குட்டி சிங்கப்பூராக மாற நம்மளுடைய தேவைகளை அண்ணனிடம் கேட்டு பெற்று மாநிலத்தை வளர்க்கும் அவருடன் செல்வோம். நன்றி. இரவு வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன் நண்பர்களே. வணக்கம்.